ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்க பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடியிலே சரணம். இப்போ நம்ம தாயார் சன்னதிக்குள்ளே சேவிக்க போகிறோம். அதுக்கு முந்தி தாயார் சன்னதியை சேவிக்கும் போது என்னோட லைஃப்பில் நடந்த உண்மையான சம்பவங்கள் ஒரு சிலதை சொல்லிட்டு இருக்கேன். அதில் அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து அந்த டைமில் பூ மார்க்கெட், ஸ்ரீரங்கம் பூ மார்க்கெட்டில் தான் நான் குடியிருந்தேன். அப்போ மனோரஞ்சிதம் பூ வந்து அங்கே தாயார் சன்னதியில் 100 ரூபாயா 120 ரூபாயோ அந்த ரேட்டில் வித்துட்டு இருந்தாங்க. ஒரு 8 பூவை வரிசையாக வச்சு கட்டியிருப்பாங்க. எனக்கு டக்குன்னு அன்றைக்கி தோணுச்சு, இந்த பூ வந்து எப்படி கட்டுறதுன்னு எனக்கு தெரியல. என் கூட ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்தாங்க. அவங்களோட நான் பேசிகிட்டே போகிறேன். அப்போயும் பார்த்தீங்கன்னா, அந்த தாயார் சன்னதியோட நிலப்படியை தாண்டும் போது தான் இந்த வார்த்தையை நான் சொல்லிகிட்டே போகிறேன். இது வந்து எப்படி கட்டுறதுன்னு தெரிஞ்சதுன்னா பூ மார்க்கெட்டில் நான் அந்த மனோரஞ்சித பூவை வாங்கி அது போல கட்டி கொண்டு வந்து தாயாருக்கு சாத்தியிருக்கலாம். ஆனால் எப்படி கட்டுறதுன்னு தெரியல, அது இன்னும் ரவுண்டாக கட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் அவங்க கூட போகிறேன். என் ஃப்ரெண்டு, அவங்க பேர் விஜின்னு, அவங்களோட பேசிகிட்டே நாங்கள் உள்ளே போய் தாயார் சேவிக்கிறோம். சேவிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த அர்ச்சகர் பார்த்தீங்கன்னா நேராக கொண்டு வந்து என் கையில் அந்த பூவை கொடுத்தாரு ஃப்ரெஷ்ஷாக. என்னடா அது, நம்ம இப்போ தான் நிலப்படியை தாண்டும் போது இந்த விஷயம் தெரியலைன்னு கேட்டுட்டு இருந்தோம். உடனே கொண்டு வந்து கையில் கொடுக்குறாருன்னு ரொம்ப சந்தோஷமாகி அதை வாங்கிட்டு வந்து அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்து அதே போல் பூ வாங்கி நான் கட்டி அந்த சாமிக்கு போட்டேன். இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவம். இதையே நான் சொல்கிறேன்னா, நம்ம வாசப்படி தாண்டும் போது நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது நம்ம தாயாருக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அதனால் கோயிலுக்கு வரும்போது நம்மளுக்கு முக்கியமான பிரார்த்தனையில் வந்தோன்னா அதை மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே நம்ம தாயார்கிட்ட போகணும். நம்ம எவ்வளவோ தூரத்துலேருந்து தாயாரை சேவிக்கணும்னு வரோம். கஷ்டப்பட்டு வந்தால் அங்கே தாயாரை மட்டும் சேவிச்சுட்டு அவங்கக்கிட்ட என்ன பிரார்த்தனையோ அதை வேண்டிட்டு வெளியே வரணும். சில பேர் அங்கே வந்து தேவையில்லாத வெட்டி கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு தாயாரை சேவிக்கிறது மட்டும் நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். இப்போ உள்ளூர்காரவங்கெல்லாம் இன்றைக்கி இல்லைனாலும் மறுநாள் சேவிச்சுப்பாங்க, அடிக்கடி வருவாங்க, அவங்களோட பிரார்த்தனையை தெரிவிச்சுப்பாங்க. ஆனால் வெளியூர்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க அங்கே வந்து நின்றுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு லைனில் நிற்கும் போது வெட்டியான கதைகள், தேவையில்லாத கதைகளை தான் பேசிட்டு வராங்க. அதனால தான் இதை சொல்கிறேன். நம்ம பக்தியோடு தாயாரை சேவிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது தாயாரமாக நிவர்த்தி பண்ணி வைப்பாங்க. அந்த நிலப்படியை வந்து மிதிக்காமல் தாண்டி போகிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. நேராக தாயார் சன்னதிக்கெல்லாம் போனோனையுமே அங்கேயே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் உள்ளே போய் தாயாரை சேவிக்கணும். சேவிச்சுட்டு வந்து ரிட்டன் வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அப்படியே சைடில் போய் நின்னீங்கன்னா டிக்கெட்டும் இருக்கும், ஃப்ரீயும் இருக்கும். அதில் போய் தாயாரை சேவிக்கும் போது தாயாரை அப்படியே முன்னால் நின்று போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடக்கூடாது. அவங்களுக்கு பின்னால் இன்னும் 2 தாயார் இருப்பாங்க. அதாவது ரங்கநாயகி, ஸ்ரீதேவி, பூமி தேவின்னு 3 பேர் இருப்பாங்க. அவங்களையும் சேவிச்சுட்டு நல்லா சேவிச்சுட்டு அப்படியே ரிட்டன் வெளியில் வந்தோன்னா சைடில் அந்த அவங்கள வந்து ஒரு பிரதட்சணை வரணும். அப்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சேர்த்தி மண்டபம்னு ஒன்று இருக்கும். அந்த சேர்த்தி மண்டபத்து மேலே ஏறி பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சேர்த்தி அன்னைக்கு இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஒரு ஃபோட்டோஸ், பெருமாள் தாயாரோட ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த இதையுமே ஒரு 3 சுற்றிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 3ஓ 2ஓ பிரதட்சணை வந்துட்டு அதில் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப 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 விசேஷமான இடம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்குனி உத்திரம் சேர்த்தின்னா அதாவது பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்து அன்னைக்கு தான் தாயார் பிறந்ததாக ஒரு ஐதீகம். அன்னைக்கு ஒரு நாள் தான் பெருமாளும் தாயாரும் சேர்ந்துருப்பாங்க, அந்த இடத்துல இருந்து சேர்ந்து காட்சி தருவாங்க. அந்த நாள் அந்த மண்டபத்துக்கு பேர் பங்குனி உத்திரம் சேர்த்தி மண்டபம்னு பேர். இதில் வந்து ரொம்ப இந்த மண்டபத்துக்கு ரொம்ப விசேஷமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நான் ஒரு தடவை ஒரு 9 மணி இருக்கும், நானும் என் வீட்டுக்காரும் அந்த மண்டபத்தை சுற்றி வந்தோம். அதாவது நாங்கள் தான் கடைசி ஆள் கோயிலில் பெருமாள் சேவிக்க வந்ததில். எல்லோரும் வெளில போயிட்டாங்க. ஒரு சாதாரண நாள். அந்த இடத்த சுற்றி வரும்போது மொத்தம் நான் அந்த தூண், கார்னர் தூண், வலது பக்கம் ஒரு கார்னர் தூண் இருக்கும். அந்த தூண்கிட்ட வந்தோன்னா பார்த்தீங்கன்னா தெய்வீக வாசனை, அப்படி ஒரு ஸ்மெல்லு. நாங்கள் அது வரைக்கும் அந்த ஸ்மெல்லை வந்து இது பண்ணதே கிடையாது. ஒரு சந்தனமா ஜவ்வாதா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு தெய்வீக ஸ்மெல்லுன்னு சொல்கிறத வந்து உணர்ந்தோம் நாங்கள் அந்த இடத்துல. ஒரு செகண்ட் தான் அப்படி அந்த ஸ்மெல்லு வந்துட்டு ஒரே செகண்டில் போயிடுச்சு. நீங்கள் யாராவது கோயிலில் இருந்தாங்கன்னா யாரோ சென்ட் அடிச்சிருக்காங்க அப்படி கூட நம்ம ஏதாவது காரணம் சொல்லலாம். யாருமே இல்லை. நாங்கள் வெளில வந்தோம், கோயில் சாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் கடைசியால் அந்த இடத்துல அந்த ஸ்மெல்லை நான் உணர்ந்தேன். அதனால் சொல்கிறேன், அந்த இடத்துல வந்து தாயார் அப்படியே பிரத்யட்சமாக இருக்காங்க. நம்ம என்ன வந்து நினைக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும். மீதியா அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்க பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடியிலேயே சரணம்.